சார் சவுக்கு சங்கர் அவர் பேர் எடுத்தாலே பல சர்ச்சைகள் தான் வந்துட்டே இருக்கு. அவரை பற்றி விமர்சனங்களை வைக்கிறதுக்கு நான் விரும்புறதில்ல. காரணம் என்னன்னா, அவரே என்ன மாதிரி ஒரு விமர்சகர். ஆளுங்கட்சி அவரை பார்த்து ஒரு கேஸ் போட்டு தடுக்கணுங்கிற அளவுக்கு அவருடைய பதிவுகள் இருக்குதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். பொதுமக்களுடைய கவனத்தை கவர்றதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு அவர் ஒரு இதாக இருக்கார். அவருடைய பின்னணியில் ஒரு அரசியல் கட்சி, அவரை ஏற்கிறது யாரு, என்ன பண்றாங்கிறது எல்லாத்தையும் ஏறத்தாழ அண்ணாமலையினுடைய இன்னொரு வெர்ஷனாக கூட அவரை எடுத்து பேசுறதுல ஒரு கண்ணியம் இருக்கணுமா? வாயில வந்ததெல்லாம் பேசினாக்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும் எதிர்பார்த்தா நடக்கும். அவருடைய அந்தரங்கத்துக்கு யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதையும் யோசிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற திட்டங்களை விமர்சனம், அரசு நடத்துகிற விதத்தை விமர்சனம் பண்ணுங்க. இந்த அதிகாரி இந்த மாதிரி ஊழல் பண்ணார், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. அதெல்லாம் யாருமே எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். சார் சவுக்கு சங்கர் அவர் பேர் எடுத்தாலே பல சர்ச்சைகள் தான் வந்துட்டே இருக்கு. அவருக்கு இப்போ பெயிலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி சூர்யா அவர் சவுக்கு சங்கரும் ஒரு எஸ்பியும் பேசின ஆடியோ ஒன்று வெளியிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இவங்களால நாட்டுக்கே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி கூட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவரை பற்றி விமர்சனங்களை வைக்கிறதுக்கு நான் விரும்புறதில்ல. காரணம் என்னன்னா, அவரே என்ன மாதிரி ஒரு விமர்சகர்கள் மத்தியில் நாங்கள் பேசிக்கிட்டாக சரியாக வராது. அதனால் நான் அதை தவிர்க்கிறது. சவுக்கு சங்கர் ஒரு வகையில் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அவர் இதை வச்சுட்டு எவ்வளோ தூரம் போகலாங்கிறத அவர் காட்டியிருக்கிறார். என்ன மாதிரி கையாளாகாத கேஸெல்லாம் இருக்குது, இதை வச்சு எப்படி பிழைக்கலாங்கிறதெல்லாம் இருக்குது. அவரும் அவர் வழியில் போகிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவர் அரசாங்கம் கைது பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மீடியாக்காரராக இருக்கார். அதை சொல்லணும். இப்போ ஒரு அரசாங்கம் ஆளுங்கட்சி அவருக்கு எகெயின்ஸ்டாக நிற்குதுன்னா ஏதோ பயமுறுத்துறாருங்கிறது இருக்குது இல்லையா? அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ரைட்டோ தப்போ. ஆளுங்கட்சி அவரை பார்த்து ஒரு கேஸ் போட்டு தடுக்கணுங்கிற அளவுக்கு அவருடைய பதிவுகள் இருக்குதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். மீடியாவில் பொதுமக்களுடைய கவனத்தை கவர்றதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு அவர் ஒரு இதாக இருக்கார். நல்ல வழியிலையும் போகலாம், கெட்ட வழியிலையும் போகலாம். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒருத்தருடைய இதில் தான் அவர் நடத்துகிறாருங்கிற நாங்கள் அவருடைய ஆதரவில் தான் அவர் போயிட்டுருக்காருன்னாங்க. அந்த பின்னணி இருக்கிறதுனால அவர் இவ்வளோ தைரியமாக இருக்கார். இல்லாட்டி போனால் இந்த வழக்குகளை எல்லாம் அவர் சமாளிச்சிருக்க முடியாது. அந்த அரசியல் தலைவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய கோடீஸ்வரர்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க யாருன்னு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கிறதுனால அதனால தான் ஆளுங்கட்சி அவர்கிட்ட போகிறாங்க. அவருடைய பின்னணியில் ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அதை அவர் வெளியில் சொல்லலைங்கிறது வேறு விஷயம். பட் எல்லாத்துக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அவரை ஏற்கிறது யார், என்ன பண்ணுறாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி. அதனால் அந்த போலீஸ் சர்க்கிள்லேருந்து பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஏறத்தாழ அண்ணாமலையினுடைய இன்னொரு வெர்ஷனாக கூட அவரை எடுக்கலாம். அந்த பழைய போலீஸ் அதிகாரி அவருக்கு அந்த தொடர்புகள் இருக்கிறதுனால தான் அவருக்கு பல விஷயங்கள் வருது. அவங்க தனக்கு எது வந்தாலும் அவங்க காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு பின்னணி இருக்கிறதுனால அவர் அவ்வளோ போல்டாக இருக்கிறார். அதனால் அவர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. பெயில் கிடச்சிருக்கிறது நம்ம வாழ்த்து சொல்லுவோம். சவுக்கு சங்கர் அவர் கருத்து ஏதாவது சொன்னாலே ஆளும் கட்சி அவர் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுது. கருத்து சுதந்திரமே கிடையாது, எதை பற்றியும் நம்மளால் பேச முடியல அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்கிறாரு. அவர் யாருடைய சார்பாக பேசுகிறாரு? அவர் கருத்து சுதந்திரமாக இருக்குது. யாருடைய கருத்து அவர் சொல்கிறாருங்கிறது தான் கேள்வி. அரசியல் சார்பில்லாதவராக இருந்தாக்கா அவர் சொல்கிறத கேட்கலாம். அவர் பின்னணியில் யார் இருக்கான்னு உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட தான் அவர் இருக்கிறாரு. அவங்க மூலமாக தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கருத்தை அவர் சொல்கிறாரு. இந்த கருத்து சொல்கிறது அந்த கட்சியே சொல்லும்போது பயப்படாதவங்க இவர் சொல்கிறதுக்காக பயந்துக்குவாங்க. பேசுகிறதுல ஒரு கண்ணியம் இருக்கணுமா? வாயில் வந்ததெல்லாம் பேசினாக்கா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு எதிர்பார்த்தா நடக்காது. அது நம்ம எங்களை போன்ற விமர்சகர்கள் அதை புரிஞ்சுக்கணும். கண்டதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு தனிப்பட்ட இதில் கௌரவத்தை பாதிக்கிற அளவில் பேசுங்க. அரசியல் ரீதியில் பேசுறீங்கன்னா அரசியல் பேசுங்க.
நீ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் அந்த திட்டத்தினால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவார்கள் அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றிருக்காங்க, அது மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரத்துக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் எப்படி இருக்குதுங்கிறது சொல்லுங்கள். அது கண்ணியம். அதை விட்டுட்டு எலக்ட்ரிசிட்டி அந்த கொண்டு வர அந்த கிளார்க்கு பொண்ணு யார் தெரியுமா, அவளை பற்றி தெரியாதா, அது நீங்கள் அது தேர்ட் ரேட். அந்த இது அரசியல் வந்தீங்கன்னா உங்களை உள்ளத்தான் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கண்ணியத்தை காப்பாற்றணும். இதை பற்றி உங்களை பற்றி சொல்ல முடியும். உங்களுடைய அந்த வாழ்க்கையை ஒரு மாதிரின்னு பேசிக்கிறாங்க, அதை நம்ம எடுத்து பேசலாமா? அதுவா என் வேலை? ஆக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்தரங்கத்தை யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அது அசிங்கமாக போயிடும். அதையும் யோசிச்சுக்கணும். அதனால் நீங்கள் பேசுகிறதுல கொள்கை ரீதியாக அந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற திட்டங்களை விமர்சனம் பண்ணுங்கள், அரசு நடத்துகிற விதத்தை விமர்சனம் பண்ணுங்கள். இந்த அதிகாரி இந்த மாதிரி ஊழல் பண்ணார், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள். அதெல்லாம் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் தான் கொடுக்கணும். அதெல்லாம் வேறு விஷயம். அதிகார வர்க்கம் செய்கிற ஊழல்களையோ ஆளுங்கட்சியினர் செய்கிற ஊழல்களையோ நீங்கள் பேசுனீங்கன்னா யாரும் தப்பு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதுக்காக உங்கள் இஷ்டம் போல் சுப்பிரமணிய சாமி ஸ்டைலில் இருக்கக்கூடாது. சுப்பிரமணிய சாமி தெரியுமில்ல, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமில்ல? ஜெயலலிதா அவர் பண்ண சித்திரவதை வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடும், இவர் எப்படியாவது மோப்பம் பிடிச்சிடுவார். மோப்பம் பிடிச்சிவிட்டு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஜெயாவுக்கு இவ்வளோ கிடைத்தது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுவார். அந்த அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ஒன்றுமே இருக்காது. என்னன்னா அண்டர் டீலிங் முடிஞ்சிடும். அப்போ தான் கேட்டாங்க, ஏறத்தாழ ஒரு 30 வழக்குகளுக்கு மேலே நீ போட்ட, என்னைக்கா ஒரு தடவை நீ கோர்ட்டுக்கு ஜெயலலிதா கொண்டு போனியா? ஒரே ஒரு வழக்கு தான் போட்டார், அரசு பாரதி டான்சி வழக்கு. கோர்ட்டில் நிற்க வச்சுட்டாங்க. அது ஒரு அல்ப கேஸ். டான்சி வழக்கில் கைமாறின இது என்னன்னாக்கா, அந்த டான்சியே ஒரு ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு கேஸ். ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு அதெல்லாம் டீ குடிக்கிற காசு. அந்த வழக்கில் இந்த ஜெயிலுக்கு போச்சு. அதில் தான் ஜெயிலுக்கு போச்சு. அந்த வழக்கை இவர் விஷயம் தெரியாமல் ஆர்எஸ் பாரதி போட்டுட்டு அவர் பேசாமல் ஆயிட்டார். அவருடைய நிலத்தை தான் இந்த ஆக்கிரமிச்சிருச்சு, எங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு தான் அவர் கேஸ் போட்டார். அந்த கேஸை இவர் எடுத்து அதுக்கு வேற ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தது தான் அந்த அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு கொண்டு போச்சு. அப்போ தான் கேட்டாங்க, 50 லட்சம் கூட பெறாத ஒரு கேஸில் ஆர்எஸ் பாரதி கோர்ட்டு கொண்டு போனார், நீ பல கோடி ரூபாய் ஊழல்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி என்னைக்காவது ஜெயலலிதாவை கூப்பிட்டு போயிருக்கியா, ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்கிற கேள்விக்கு கடைசியில் ஒரு பதில் சொல்ல, இன்றைக்கும் ஒரு பதில் சொல்ல. எல்லாமே பின்னாடி அண்டர் டீலிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அது மாதிரியான விஷயங்கள் தான் இவரை பற்றி வருது. யார் எத்தனை பேர்த்த ஊழல் அதிகாரிகளை எத்தனை பேர்த்த அவர் கோர்ட்டு கொண்டு போய் நிறுத்திவிட்டார்? எவ்வளோ இதெல்லாம் சொன்னார், இவன் இவ்வளோ வாங்கிவிட்டான், இவ்வளோ இது பண்ணிட்டான். என்னாச்சு? யார் மேலே வழக்கு போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினார்? இப்போ சவுக்கு சங்கர் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அவரை பத்தி பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. இப்போ அவர் வெளியே ரிலீஸ் ஆகி வர போறாரு. ஸோ இனிமேல் அவரை பத்தி பேசினவங்கள இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அவருக்கு அவ்வளோ சக்தி, அந்த பின்னணியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்தால் செய்ய முடியும். நீங்கள் ஆளுங்கட்சியை ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால, அவர் இருக்கிற சார்ந்து இருக்கிற கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியுங்கிறது வேணால். ஆனால் அவருக்கு மீடியா விளம்பரம் ரொம்ப அதிகம். அந்த மீடியாவில் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தலாம். இப்போ நான் இப்போ பேசுனது கூட இதை வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தி அவர் பேசலாம். அதில் எனக்கு என்ன ஆகிடும்? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே சொல்லிடுறேன். யூடியூபுகளுடைய நம்பிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. எதை வேணாலும் பேசுகிறாங்க, எதை வேணாலும் எழுதுகிறாங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல் போகுதுங்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற தலைப்புகள், இப்போ நான் பேசுனதுக்கு விதவிதமான தலைப்புகளை போடுவீங்க. அந்த தலைப்புகள் பார்க்கணுங்கிறதுக்காக போடுறீங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் உங்களுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன காரணம்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி யூடியூப்பு பெரிய தலைவலி. குறிப்பாக சொல்ல போனாக்கா மோடி கூட்டத்துக்கு யூடியூப்பு பெரிய பெரிய தலைவலி. அவங்க பெரிய சேட்டலைட்டெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. அச்சு ஊடகங்கள் சொல்ல வேணாம், அதை அந்த 3%காரங்கிட்ட இருக்குது. அவங்க மோடியை தாக்கி ஒரு வார்த்தை கூட எழுத மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த யூடியூப் தான் பெரிய தகராறாக இருக்குது. அதனால் இந்த யூடியூபினுடைய மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை குறைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்களே சில யூடியூபர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அசிங்கமான விஷயங்கள், அதில் தான் நடுமத்தில் பார்த்திங்கன்னா சில நடிகைகள் தாறுமாறாக பேசுகிறதெல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்ட கூட்டங்கள். அவங்க தாறுமாறாக பேசி அசிங்கமாக பேசி இப்போ அந்த பொண்ணுங்களெல்லாம் காணுமே. ஏன்னா தெரிஞ்சு போச்சு யார் பின்னணியில் இருக்காங்க. அதனால் யூடியூபினுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பல யூடியூபுகளை கிரியேட் பண்ணி ஒரு அந்த மட்டமான யூடியூபுங்கிறதே ஒரு நம்பிக்கைக்குரியது இல்லை, நம்பகத்தன்மை இல்லாதவர்கள், பொய் பேசுகிறவங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாக்கா யூடியூப் செய்திகளுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணலாங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுக்கு நீங்கள்லாம் பலியாகிடாதீங்கிறது
யூடியூப்பில் அடிக்கடி வர்றவங்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு இது. அதனால் உங்களுடைய செய்திகளை வந்து ஜாக்கிரதையாக வெளியிடுங்க. சவுக்கு சங்கர் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு விளம்பரம் அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சவுக்கு சங்கருடைய பதிவுகளுக்கு மேலே நம்பிக்கைகள் இழந்துட்டு வர்றாங்க. அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி அவர் திரும்பி வந்ததுக்கு பிறகு எந்த தூரத்துக்கு போகிறோம், ஏன்னா அவருடைய பின்னணி யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது, இப்போ இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அந்த பின்னணியில் தான் அவர் பேசுவார்னும் போது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு எந்த அளவுக்கு போகுங்கிறது தெரியும். இப்போ அவர் வந்த பிறகு திரும்பவும் அவர் மேலே ஏதாவது கேஸ் போட்டு மறுபடியும் உள்ள தள்ளுறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏன் இருக்காது? மறுபடியும் அவர் அதே மாதிரி எழுதுனா மறுபடியும் உள்ள தள்ளுவாங்க. என்ன இருக்காது? இப்போ செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு தெரியுமில்ல, 48வது முறையாக அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்குது. வேர்ல்டுலேயே ரெக்கார்டு. உச்சநீதிமன்றம் உலகம் முழுவதும் பாராட்டப்பட போகுது. ஒரு தனி மனிதனுடைய வழக்கை 48 முறை தள்ளுபடி செய்து உலக சாதனை படைத்ததுன்னு வரப்போகுது. இன்னும் 2 போட்டாங்கன்னா 50 முறை விழா கொண்டாடலாம். உயர்நீதிமன்றத்தில் 50 முறை ஒரு தனி மனிதனுடைய வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வாழ்த்தும் நன்றியும் போகலாம். அது மாதிரி பேர் வாங்கிட்டு அது மாதிரி தான் ஆகும். அது செந்தில் பாலாஜி வந்து என்னைக்கு அவருக்கு அவரால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு பாஜக நினைக்குதோ அது வரலாம் அவர் மேலே அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி சவுக்கு சங்கர் வந்து மறுபடியும் எதாவது பண்ணாருனாக்கா ஆளுங்கட்சிக்கு அது அந்த கோபம் வந்ததுன்னா மறுபடியும் அவங்க உள்ள தள்ளுவாங்க. அடுத்த செந்தில் பாலாஜி அவர் மாதிரினா ஆச்சரியப்பட முடியாது. அது எனக்கும் நடக்கணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.